நான் வந்து 1 வருஷமாக எனக்கு வந்து இந்த காய்ச்சல் வந்ததில் கால்லாம் ரொம்ப வீங்கி போய் எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன், சரியாக வரல. 4 நாளைக்கு சரியாக வரும், அப்புறம் திருப்பி வலிச்சுக்கிட்டே இருக்கும், வீங்கும். சரி, டிவியில் வந்து இது ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் தேவி சரவணியா மேடம் வந்து பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, கொண்டு போய் காமிப்போம் மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மதுரையில் வந்து காமிப்போம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் வந்தோம் ஃபஸ்ட்டு. போன மாதம் 1 மாதம் தான் ஆகுது. வந்து பார்த்துட்டு போயிட்டு 4 நாள் தான், 4 நாள் 10 நாளைக்குள்ளே ஓரளவு சௌகரியமாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பி அதே கண்டினியூவாக இருந்துட்டு ரொம்ப எவ்வளவோ பரவாயில்ல. கால் வலி, வீக்கம். இப்போ படியேறி நானாக வந்து போன தடவை வரும்போது எங்கள் வீட்டுக்கார கையை பிடிச்சி தான் மடியேறியே கூப்பிட்டு வந்தார். அந்தளவில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாரை வந்து பார்த்துட்டு சார் நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்க பேசின வச்சு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆயில் கொடுத்தாங்க. எல்லா இதுவும் பார்த்துட்டு மாத்திரைலாம் போட்டு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இப்போ நானாக தான் வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு கால் மட்டும் லேசாக தான் வலிக்கு, ரொம்ப வலி. இருந்த சிரமம் எனக்கு கிடையாது. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. அப்படியே முகம்லாம் அப்படியே வீக்கமாக இருக்கும், ஒரே வீக்கமாக இருக்கும். இப்போலாம் அப்படியே வத்தி காலையில் எழுந்திரிக்கும் போதெல்லாம் முகம் நல்லா இருக்குது. இப்போ அதோட இன்றைக்கி அனுப்பி வச்சுருக்காது. இப்போ 2வது தடவை வந்திருக்கேன். இப்போ எவ்வளோ பரவாயில்ல, சரியாயிரும் நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். சார் பேசுகிறதே எனக்கு ஒரு சிரிச்ச முகமாக பேசுகிறத வச்சு எனக்கு ஒரு தைரியம். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நம்பிக்கையே வரும் நமக்கே. ஒரு சார் நல்லா ஒரு நம்பிக்கைத்தனமாக அவங்க பேசுகிறதே எனக்கு பாதி வியாதி குணம் ஆயிரும். அதுதான் எனக்கு மெயின். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கேன். இதோட சௌகரியம் ஆயிரும் எனக்கு. பாதி எவ்வளவோ பரவாயில்ல. கோடான கோடி நன்றி. எனக்கு ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. மதுரையில் இருந்தது எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் எப்போயும் வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும்.